ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. மிகப்பெரிய சதி வலையை பண்ணீங்க இல்ல, அதை உடைச்சு வெளியே வந்துட்டாரு. இந்த மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுக்கீங்க? கெடுவான் கேடு நினைப்பான், அதான் கெட்டு போய் நிற்கிறான். ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணா பழக்க தோஷம். பழக்க தோஷம் என்ன பண்ணிருக்கீங்களா? ஆமாம், எங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நாங்கள் செய்ய வேண்டியது அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுவே நிற்கலையப்பா. நோபல் பரிசு கொடுக்கணுமா? யாருக்கு? வைகோ அவர்களுக்கு. வைகோ அவர்களுக்கு இல்ல, வைகோ அவர்கள் சொல்றாரு திருமாவளவர்களுக்கு கொடுக்கணும்னு. திருமாவுக்கு கொடுக்கணும்னா நாசமா போச்சு. செக் போன 5 வருஷமா தான் ஏவன் அன்னாரை விலை கக்கோசு கழுவுறதுன்னு இவனுக்குள்ள போட்டி. இப்போ விஜய் வீட்டு கக்கோசு நான் தான் கழுவேன் நீ தான் கழுவேன்னு போட்டி போட்டுக்கிறாங்கல்ல. உண்மைதான். எங்களுக்கு ஏதியா வெக்கம்? எதுக்கு வெக்கம்? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? நாங்க என்ன 16 வயசு பருவம்? அதுவும் திமுக காரனுக்கு ஏதியா வெக்கம்? வெக்கப்பட்டா நாங்க நக்க முடியுமா? தம்பியை காணுமா பல வீசி தேடுறாங்களா? யாரு கண்டா இந்த போலீஸ்காரன் பிடிச்சு கொண்டு போய் எங்கேயா வச்சு அவரை ஜெயில கொண்டு வச்சீங்கல்ல, கைது பண்ணும்போது எதையும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. உள்ள போகும்போது உங்களால எனக்கு அமைச்சரா இருந்தீங்க, பல கோடி காசு வச்சிருக்கீங்க, பயந்து எங்க ஓடிச்சு? ஒண்ணும் இல்ல, காமாட்சியை கூட்டு திருப்பி 2 தட்டுன்னு வச்சுருவாரு. வாடி எக்கட ஒன்னாரு செப்பது. கைது பண்ண வந்தா ஓடி ஒளிறீங்க, இல்ல கைது பண்ண வந்தா ஐயோ ஐயோ கொல்றாங்களே. நீங்க இங்க பாருங்க, நீங்க எதையும் சமாளி. அப்புறம் அதனாலதான் உங்களை தூக்கி உள்ள போட்டது. ஒருவர் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொடிய ஆயுதங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சட்டம் சொல்லு இருக்கா? அப்படி இருக்கா? அப்புறம் ஏன் உங்களை தூக்கி உள்ள போட்டாங்க? அதான் கம்யூனிட்டி கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். இவங்க கைதுலாம் வேண்டவனுக்கு வப்பாட்டிக்கு யார் சொன்னா? வப்பாட்டி சொன்னா. அது வப்பாட்டி கூட மேக்கப் பண்ண வரும்ல, அது சொல்லிச்சு இதை கொஞ்சம் பிடிச்சி உள்ள போடுங்க. ஆனங்கட்ட பொழப்பு. எங்களுடைய ஆட்சி உலகம் அழியும் வரை பேசப்படும். எங்களுடைய ஆட்சி எப்பா கடைசியா ஒரு தடவை ஆண்டானு தெரியுமா? ஐயோ அவன் சம்பாதிச்சிருக்கான், அனுபவிக்கிறான். உனக்கு என்ன வலிக்குது? என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டை உடச்சுன்னு தெரியுமா? என்ன போய் திருடன்றீங்க? எவ்வளவு 1/2 மணி நேரம் ஆச்சு அந்த கூட்டை உடைக்க. எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? பெருமைதான்டா. இத நாங்க ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மக்கள், எங்க மக்கள் ரெஸ்ட். நாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துப்போம். திரும்ப நாங்க கூட்டை உடச்சி கை வலிக்குது. ஆமா, எல்லாம் கண்ணை வச்சது கல்லுக்கோல் வச்சது எல்லாம் யாரு வச்சாங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். திருடி பங்கு கொடுத்துட்டு பங்க வாங்கி வச்சுக்கணும். இப்ப பேச பார்ப்போம். அதனாலதான் ஒருத்தர் மட்டும் தேங்குறாரா? எல்லாம் போயாச்சியா? அவர் ஒருத்தர் மட்டும் தேங்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்? இதுதான் காரணமா? அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எல்லாம் பெனாயில் பாட்டோல அலையிறானுவா. நான் சூப்பரா கிளீன் பண்ணுவேன். நீங்க கேட்டு பாருங்க அண்ணாரி வெள்ளத்துல. இப்போ போட்டே இவங்க 2 பேருக்கு தான். யாரு சாமி எஜமான்னு சொல்றது? நான் ஒபாமாவே ரேஞ்சிங் என்ன வச்சுட்டேன். ஒபாமா தாண்டி ஒபாமா கூட தப்பு பண்ணாராம். திரும்ப ஆமா தப்பே பண்ணல அப்படி 2 வார்த்தை அவர் விட்டாராம். எதுவுமே விடலையா? அட மானம் கட்டவனே. ஏதோ ஒரு படத்துல இந்த காய்கறி கடையில போய் ஏதோ ஒரு மாமூல் வாங்க நிற்பாங்க. என்ன ஏட்டையா என்னதான் ட்ரைனிங்ல கத்துக்கல அந்த மாதிரியா? அந்த மாதிரி போய் இருக்கிற வைக்க முட்டி தள்ள ஒரு அந்த சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திமுகவின் மிகப்பெரிய சதியை உடைச்சு ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு. அவரோட ரொம்ப நாள் கழிச்சு பேசுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதை காட்டிலும் என் சேனல் இருக்கக்கூடிய 10 லட்சம் பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவர் பேசுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய சதி வலையை பண்ணீங்க இல்ல, அதை உடைச்சு வெளியே வந்துட்டாரு. இந்த மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுக்கீங்க? கெடுவான் கேடு நினைப்பான், அதான் கெட்டு போய் நிற்கிறான். அப்படித்தான். அதானே நீங்க தோத்ததுக்கு முதல் காரணம் நான் பாக்குறது, என்னைக்கு அவர் மேல நீங்க கை வச்சீங்களா போய் ஒரு கேஸ போட்டு அன்னைக்கே உங்களுக்கு தரத்திரம் முடிச்சிருச்சு. கரெக்டா இல்ல? கரெக்ட் தான். கரெக்ட் தான், ஒத்துக்கிறீங்கல்ல? ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணா பழக்க தோஷம். பழக்க தோஷம் என்ன பண்ணிருக்கீங்களா? ஆமா, எங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நாங்க செய்ய வேண்டியது அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுவே நிக்கலையப்பா.
அது கூட உருப்படியா இல்லையே இப்ப. அதைத்தான் சொல்றேன். அதுக்காக பண்ண வேலை அதுவே இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நேத்திக்கு ஒரு பேச்சு, முந்தா நாள் ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒண்ணு, அது நோபல் பரிசு கொடுக்கணும்னு ஒரு நாயக்கன் சொல்லியிருக்கானே. ஏன் சொந்தக்காரன்? எனக்கு சொந்தம் இல்ல, அவன் அம்மா நாயக்கன். நீங்க ஏங்க என்னது நோபல்? என்ன நோபல்? எது நேது நோபல்னா என்னது? நோபல் பரிசு கொடுக்கணுமா? யாருக்கு? அவர் மாண்புமிகு முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் திரு வைகோ அவர்களுக்கு. வைகோ அவர்களுக்கு இல்ல, வைகோ அவர்கள் சொல்றாரு திருமாவளவர்களுக்கு கொடுக்கணும்னு. திருமாவுக்கு கொடுக்கணும்னா நாசமா போச்சு. யார் யாரு பேரை உச்சரிக்கிறதுக்கு நோபல் பரிசு பேரை உச்சரிக்கிறது கூட தகுதியற்ற ஆட்கள். போன 5 வருஷமா தான் ஏவன் அன்னாரை வேலை கக்கோசு கழுவுத்துன்னு இவனுக்குள்ள போட்டி. இப்ப விஜய் வீட்டு கக்கோசு நான் தான் கழுவேன், நீ தான் கழுவேன்னு போட்டி போட்டுக்கிறானுங்களா? உண்மைதான். என்னப்பா போட்டி எதுல? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மேற்படி ஆளு, செகண்ட் வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னவர். இப்போ அவர் 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொன்னார். அந்த 2 எம்எல்ஏவும் நல்லா காட்டிட்டாங்க. எதை காட்டிட்டாங்க? நாங்கள் காட்ட வைக்கலடா, எங்கள் சிம்பலில் தானடா ஜெயிச்சிருக்கேன், உதயசூரியன்ல எங்கள் சிம்பலில் ஜெயிச்சான். ராஜினாமா பண்ண சொன்னான், அவன் ராஜினாமா பண்ண மாட்டேன்ட்டான், ஆப்பு வச்சுட்டானுங்க. இப்போ மாப்பு கேட்டுக்கிட்டு இப்போ அங்கே போய் ஒரு எம்பியோட அங்கே உக்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு எங்க போனாலுமே எனக்கு அதுதான்டா புரியல. நக்காளி நாய் விடிஞ்சா எப்படி கத்துமா அது மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரையும் நான் கத்திட்டு கிடக்கேன். என்ன ஒரு வயலும் கண்டுக்க மாட்டேங்கிறான். என் பின்னாடி எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, எனக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கு. வைகோ கூட எந்த நாயும் இல்ல, என் கூட இருக்கான். நான் என்ன சொல்றேன், இந்த மீசையை எடுத்துருங்க, வைகோ மாதிரி மீசையை வரீங்க. என்ன இங்கெல்லாம் முடியுதா? இது வரைக்கும் ஒரு டிசைன் போட்டு வரீங்க, ஒரு கருப்பு துண்டு எடுத்து போடுங்க, ஒரு நடைபயணத்தை எடுங்க, ஒரு உங்க தெலுங்காரா இருக்கிற இடமா பார்த்து நடங்க. சுகரும் குறைந்த மாதிரி ஆச்சு, அப்படியே ஆளுங்க சேர்த்த மாதிரி ஆச்சு, வைகோ ஒரு சீட்டு கேட்ட மாதிரி. இந்த எக்மூர் இது இருக்குல்ல, எக்மூரா சென்ட்ரல் புதுப்பேட்டை, அங்க இந்த உடுப்புலாம் விற்கும், யூனிஃபார்ம்லாம். ஒரு 10-50 யூனிஃபார்ம் எடுங்க, தெலுங்காரன் ஒரு 10 பேருக்கு போடுங்க, போட்டு ஒரு லெஃப்ட் ரைட் ஒரு தொப்பி கிப்பி போட்டு நிறுத்தி அந்த மாதிரி பண்ணுங்க. என்னடா வெக்கம்? எங்களுக்கு வெக்கம்? எதுக்கு வெக்கம்? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? நாங்க என்ன 16 வயசு பருவம்? அதுவும் திமுக ஏதியா வெக்கம்? வெக்கப்பட்டா நாங்க நக்க முடியுமா? அப்படியா? வெக்கப்பட்டா ஆள முடியுமா? இல்ல வேற சொன்னாரு, வேற அவர் சொல்லுவாரு சொரக்காயில உப்பு இல்லைன்னு. நீங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா? இருக்கும் நான். சரி இருந்துட்டு போங்க. முக்கியமானது கேட்கறேன், நீ செந்தில் பாலாஜி அவர் தம்பியையும் காணுமா, வலை வீசி தேடுறாங்களா? யாரு கண்டா? இந்த போலீஸ்காரன் பிடிச்சு கொண்டு போய் எங்க வச்சு நீங்க அவரை ஜெயில கொண்டு வச்சீங்கல்ல, கைது பண்ணும்போது எதையும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு போனாரு உள்ள போகும்போது. உங்களால எனக்கு அமைச்சரா இருந்தீங்க, பல கோடி காசு வச்சிருக்கீங்க, பயந்து எங்க ஓடி இருக்கீங்க? யாரு எங்க போயிட்டா? இப்ப தெரியுதா என் தமிழ்நாட்டவருக்கும் தமிழ் பெருமைக்குள்ளவருக்கும் உங்களை மாதிரி வந்தேரிகளுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒண்ணும் இல்ல, காமாட்சியை கூட்டு 2 தட்டு தட்டுன்னு வச்சுங்க, லேதுன்றாரு வாடு எக்கட உண்டான்னு செப்பது. என்ன சிரிச்சு ஏதாவது உருப்படியா கேள்வியை கேட்டா எங்க போனாரு செந்தில் பாலாஜி அவர் தம்பியா? அத அவர்ட்ட போய் கேளு. நீதிமன்றத்துல நீ விசாரணை முன்ஜாமீன் போட்டுருக்காங்க, எதுக்குன்னு இல்ல தப்பு பண்ணீங்களா? ஒண்ணு கைது பண்ண வந்தா ஓடி ஒளிறீங்க, இல்ல கைது பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்களே. ஏங்க தலைவர் சொல்லி கொடுத்தது இல்ல, இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாம வெளியில விட்டுட்டானுங்கல்ல. விட்டாங்க நீதிமன்றத்துல வாதாடி வந்திருக்க, வெளியில அதான் வந்துட்டீங்க. ஆகையினால இப்ப சரி, அப்படியே இருந்தா கூட என்ன செத்து போயிருக்குமா? நீங்க இங்க பாருங்க, நீங்க எதையும் சமாளிப்பீங்க, அதனாலதான் உங்களை தூக்கி உள்ள போட்டது. எதையும் சமாளிக்கிறாரே வந்துட்டாரு, சமாளிக்க முடியாது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. பொய் கேஸா? உண்மை கேஸா? டேய், இவரு கத்திய வச்சுதான்டா கிழிச்சாரு. என்ன பண்ணாரு? கிழிச்சாருல, போறவங்க போய் வெட்டினாரா? அவரை திட்டவங்கள வெளிச்சாரு. பாத்துக்கா உங்கள மாதிரி ஐயா சத்தியமா இல்ல அவன் இந்த கணத்துல முத்த கொடுக்க வந்தா, அடிக்க வந்தான். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? தற்காப்புக்காக கிழிச்சாரு. ஆமா, அது தப்பு. அது போலீஸ்க்கு போய் சொல்லணும். நான் போலீஸ்ல தான் போய் சொல்லணும். ஆமா ஆமா, அப்படியே ஆஸ்பத்திரி போய் தேயில் போட்டு அப்படிதான்டா சட்டம் சொல்லுது. சட்டம்
ஒருவர் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொடிய ஆயுதங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சட்டம் சொல்லுது. இருக்கா? அப்படி இருக்கா? அப்புறம் ஏன் உங்களை தூக்கி உள்ள போட்டாங்க? அதான் கம்யூனிட்டி கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். சும்மா இதெல்லாம் அப்புறம் ஏன் நீங்க அன்னைக்கு கோர்ட்ல ஏதுக்கு விடுதலை பண்ணல? அன்னைக்கு விடுதலை பண்ணிருக்கணும்ல. உங்க மேல எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி முதல் நாள் கோர்ட்ல கொண்டு முதல்ல உங்களை கவர்மெண்ட் என்ன சொல்றது அதானே கோர்ட்டும் கேட்க பெரும்பாலும். அத சொல்லுங்க. எல்லாம் எங்க கையில. அப்ப இப்ப எல்லாமே அவர் கையில தானே இருக்கு, பனையூரார் கையில. அப்ப பனையூரார் சொல்றதுதானே நடக்கும் இந்த அரசு. என்ன பண்ணாரு? யாரு? அன்னைக்கு ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணல. அதான் சொல்றேன், நான் மடியில கணம் இல்ல. அவர் போனாரு, கேஸ உடைச்சாரு, வெளியே வந்து நிக்கிறாரு. நீங்க ஏன் ஓடுறீங்க? ஓடலையே. நான் இன்னைக்கு இப்போ காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எதாச்சியா யாரோ அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. என் கூட சிறையில் இருந்தவர் தான் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. கரெக்ட், யாரோன்ற மாதிரி. அதில் வேல்முருகன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் அதை வெளியில் சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் சிறையில் இருந்துட்டு வந்தேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச மருத்துவமனையில் இருந்தேன், ஸ்டான்லில் ஒரு மாதம் இருந்தேன். இன்னமும் எனக்கு உடல்நிலை சரியாகலை. எனக்கு விஷம் வச்சாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் ஏதோ வைக்கிறானுங்க உள்ள. திருமுருகன் காந்தி சொன்னதாக சொன்னார். நான் இன்னமும் சிறையில் 5 மாதம் இருந்தேன், 150 நாள் இருந்தேன். போன ஜனவரி 30 வெளில வந்தவுடனே கொஞ்ச நாள் என்னால் நடக்கவும் முடியல. ஒரு வாரத்தில் ஃபுல் பாடி செக்கப் பண்ணேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இன்னமும் நான் நார்மலாக ஆகலை. நான் சிறையிலேருந்து வரும்போது ஒரு 16 கிலோ இன்னும் இழைச்சிருந்தேன். அப்படி எப்படி சரி பண்ணி அந்த வெயிட்டை ஓரளவுக்கு ஏற்றிட்டேன். ஆனால் அந்த பழைய அந்த அந்த ஒரு தெம்பு இருக்கும்ல, அந்த தெம்பு இன்னும் வரல. டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. நானே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன். நமக்கு இருக்கிற அந்த மன வலிமையில் பார்த்துருப்போம், போய் பார்த்துருவோண்டான்றமே தவிர உடல் ரீதியாக நான் இன்னும் அந்த பழைய ரெக்கவருக்கு வரவே இல்லை. அப்படி கொடுங்கோல் பண்ண பாவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீ கேஸை போட்ட, என்ன சிறையில் போட்டேன், வேற விஷயம் பண்ணுவியா? இப்போ இதே கம்ப்ளைண்ட்டை வராகி சொன்னார், சவுக்கு சங்கர் சொன்னார், திருமுருகன் காந்தி சொன்னார், வேல்முருகன் சொன்னார், இந்த மாதிரி பல பேர். நல்லா இருப்பீங்க நீங்க. ஏங்க அப்படி போட்டிருந்தாக்க எப்படிங்க ஒரு அரசு நடக்கும்? எப்படி நடக்குமா? அதான் புட்டிச்சு. சிறையில் அதே டைம்ல வரதாஜன் ஒரு தெரிந்தா தெரியுமில்ல, சார் உள்ள இருக்கு. அவர் தெளிவா சொன்னார், இந்த மாதிரிலாம் உள்ள கலக்குறாங்கன்னா என்னைய பப்ளிக் எல்லாரும் சாப்பாடு தனியா கூட சாப்பிட்டாதீங்க, நடந்துருவாங்கன்னு அங்க இருந்து சூப்பர் சொல்லியிருக்காப்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல? அவரே சொல்றாரு என்கிட்ட. இவ்வளவு பண்ணிட்டு தானே இருக்கீங்க நீங்க. கேட்டா பாளையங்கோட்டை சிறையிலே பள்ளிகள் பாம்புகள் நடுவணியில 5ஆம் நாள் இருந்தது யாரு? அந்த அயோக்கியனை பாரு. என்ன சொல்றதா? சிறையில் என்ன பண்ணி நீங்க? சிறையில நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் போனீங்க, நல்லா கறி சாப்பாடு கிரி சாப்பாடு. நாங்க போன போதெல்லாம் கோழி இல்லடா, வெறுமனை கூழ் தாண்டா கொடுப்பாங்க, கள்ள மிட்டாய் கொடுத்தாங்கடா. 15 நாள் உள்ள இருந்தாண்டா ரிமாண்ட்ல. அப்போ இந்த மாதிரி அரசாங்கம் இல்லை. இப்பதான் அப்ப எல்லாம் அதே கலைஞர் ஆட்சி தான் இருந்துச்சு. கலைஞர் தான் தூக்கி உள்ள போட்டாரு 72ல. ஆமா ஆமா. முன்னாள் அமைச்சர் மீது ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க? யாரா ஓடி ஒளிஞ்சா? எங்க போனாரு? போன தடவை சிறைக்கு போனார்ல, அப்போ சென்ட்ரல் புழல் ஜெயில ஒரு மருத்துவமனை இருக்குது. அதுல மருத்துவர் ஓய்வெடுத்துக்கு ஒரு அறை இருக்குது. ஆமா, அதனால கும்மாளம் போட்டுருந்தீங்க. இப்ப போகல. இப்ப வாமாப்புல தட்டு தூக்கி லைன்ல அப்படின்ட்டாங்களா, என்ன பண்றது? அதுக்காக ஏன் ஓடுறீங்க? எதுக்கு ஓடணும்? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஏன் ஓடுறீங்க? ஓடல. இன்னைக்கு 3:30 மணிக்கு கேஸ் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு அதுல விசாரணை வைக்கிறீங்க. ஏன் முன்ஜாமீன் கேக்குறீங்க? என்ன பயம்? முன்ஜாமீன் கேட்காம சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோம் நாங்க. முன்ஜாமீன் கேட்கறது எங்க உரிமை. நீதிபதி பிடிக்கிறது போலீஸோட கடமை, உரிமை. ஆமா, போலீஸ் பிடிக்கிறதும் பிடிக்காதும் அவருடைய கடமை. பிடிக்கிறதும் பிடிக்காதுப்பா. ஆமா, பிடிக்கிறது தான் அவருடைய வேலை. நீதிமன்றத்துல பெயில் போடுறது எங்க வேலை. பெயில் கொடுக்கறதும் கொடுக்காது நீதிபதி வேலை. அது இவங்க ஆட்சியில் இல்ல, இவங்க விட்டாங்க. எங்க ஆட்சியில் இல்லைங்க, ஒன்றிய அரசினுடைய காவல்துறை இல்லைங்க.
ஆட்சி எங்க ஆட்சியா இருக்கலாம், ஆனா போலீஸ் தேடினது வந்து நாங்க தேடல, அம்புட்டு பித்தலாட்டா. ஒன்றிய அரசனுடைய சிபிஐ தானே தேடிச்சு. நீங்களாச்சும் திருந்துவீங்களா மாட்டீங்களா? அவன் டெல்லியில ஏடா, நாங்க என்ன திருடுறதுக்கு நாங்க என்ன திருடிட்டா இருக்கோம், திருட்டு பையில. என்ன ஆட்சி போயுமே உங்களுக்கு கொழுப்பு போயிடுது. என்னடா ஆட்சி போச்சு, நாங்க தாண்டா இன்னைக்கு எதிர்க்கட்சி. சரி, நான் என்ன கேக்குறேன், என்ன ஆட்சி போச்சா? ஆட்சி போனா இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை தர்றாங்கல்ல, அப்புறம் வேற யாரு அடுத்தது? அடுத்து யாரு? அடுத்து யாரு? இதே வரிசையா சொல்லுவீங்களா? ஒரு 7-8 மந்திரி பேரை சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, அடுத்து அந்த பழைய ஆளுங்க விடுங்க ஐயா, புதுசா எதனா சொல்லுங்க. புதுசா என்ன? இளம் தலைமுறை. இளைய தலைமுறை யாரு? யாரு? உதயநிதிம்பிங்க. இல்லம்மா. டேய் இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நீ என்னென்ன பண்றியோ அன்னைக்கு வந்து அன்னைக்கு கரூர் சமாச்சாரத்துல அன்றைக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி இருந்தா அதத்தான் சொல்றேன். அன்னைக்கே பேசினேன்டா, மறுநாளே பேசலையா நானு? அது இந்த தாய் உள்ளம் கொண்ட இந்த முதலமைச்சரால வந்த வேண என்ன எவரு ஒண்ணுமே செய்யல. அது உள்ள போட்டதுல பரவாயில்ல, குண்டாஸ் வேற கம்நாட்டுக்கு என்னதான் திருமாவளம் வந்து அங்க ஊன்னா கூட அதுக்குன்னு குண்டாஸ் போடுவீங்களா? குண்டாஸ் மந்திரம் போட்டு உங்களை வெளியில விட்டாங்களே, அதே பெரிய விஷயம். நீதிமன்றம் விட்டுருக்கு, அதான் நீதிமன்றம் விட்டுருச்சு இல்ல. அப்படியே வந்தா கூட சவுக் சங்கர் மேல அடுத்த ஒரு கேஸ் ஏன் போடல? இப்போ அடுத்த ஒரு கேஸ் போட்டு இப்போ ஆட்சி எங்க இவர் ஜனவரி வந்துட்டாரா? உங்க கூட பேசின ஒருத்தர் இருந்தால திருட்டு போய் ஒருத்தன், நம்ம பெரிய முக்தார்னு ஒரு திருட்டு போய் அவன் இப்ப குண்டாஸ் போயிட்டான், குண்டாஸ்ல இருக்கிறான். அது ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறான். அவங்க ஜாதி ஒரு பொண்ணா? ஒருத்தவங்க மட்டுமா? அது எனக்கு என்ன தெரியும். அப்படியா? சீமான என்ன பேச்சு பேசுறானுங்க அவங்க 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 நீங்க சொன்ன மாதிரி அவங்க மதம்னு வச்சுப்போம். சீமான் அவர்களை எந்த அளவுக்கு தரம் இருந்து பேச முடியுமா? பெரிய மயிர் மாதிரி அவரு. அவன் மேக்கப் மேன்டா, 3 மணி நேரம் மேக்கப் போடுவான்டா. நாங்க அதெல்லாம் கேட்கல. அன்றைக்கு நீங்க கைது பண்ணலீங்கல்ல, இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்களே, என்ன காரணம்? நல்லா இருக்கட்டும். அதாவது உங்க ஆட்சி தப்பு செய்யாதவன கைது பண்ணுவீங்க. இதோ வந்து நான் பார்த்தது இல்ல, தப்பு செஞ்சவரை கைது பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கா? இவங்க கைதுலாம் வேண்டவனுக்கு வப்பாட்டிக்கு யார் சொன்னா? வப்பாட்டி சொன்னா. அது அது வப்பாட்டி கூட மேக்கப் பண்ணு வரும்ல, அது சொல்லிச்சு இதை இவரை கொஞ்சம் பிடிச்சி உள்ள போடுங்க. இப்படித்தான் எங்க ஆனங்கட்ட பொழப்பு இல்லையா? அதுல எப்படி டிராவல் பண்றீங்க அந்த கட்சியில? பேச்சு வரல இல்ல. நான் என்னவோ திமுகல நான் தான் முக்கிய மந்திரி மாதிரியும், நான் தான் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியும், எல்லா பொறுப்பு நான் தான் வச்சிட்டு இருக்க மாதிரியும், அந்த திராவிட முன்னேற்ற கழகமே என் தலையில தான் நடக்குதுங்க. நான் என்ன கோடிக்கணக்கான தொண்டன்ல நான் ஒரு தொண்டன்டா, லூசு பல. ஸ்டாலினை போய் இல்ல உதயநிதி போய் அப்பா நீங்க திரும்பிங்களாப்பா, அட ஆமாயா பெண்ணாப்பா, அதுக்குன்னு ஒத்துப்பாங்க ஐயா. அப்படியா? நீங்க தானே ஒத்துக்க பிரச்சனை அங்கதானே. நான் மட்டுமா திருடுனா? அதுக்கு முன்னாடி திருடலையா? அப்படியா சொல்லுவாங்க ஐயா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதான பிரச்சனை. சரி நான் ஒத்துக்கிறேன்ப்பா. எதுக்கு ஒத்துக்கணும்? எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறோம். தவறு என்ன தவறு? எங்களுடைய ஆட்சி உலகம் அழியும் வரை பேசப்படும். எங்களுடைய ஆட்சி எப்பா கடைசியா ஒருத்தர் ஆண்டானு தெரியுமா? ஐயோ யார் வந்து எப்படி கேவலமா ஆட்சி செஞ்சாலும் தாக்குற சக்தி வந்துருச்சு அவங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி, அது போன்ற ஆட்சி இனி நீங்க ஆட்சி பண்ணி நீங்க அழிச்சு தொலைங்க. நீங்க ஆட்சி பண்ணல அதிமுக வேற ஆயிடுச்சுங்க. எவனுமே நம்ப கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க. அதிமுகவை நாங்களாட அழிச்சோம்? ஆமா. யார அழிச்சது? உங்க மேல இருக்கிற வெறுப்பு தான். எல்லாருமே இப்படிதான் இருப்பா. சும்மா இருங்க. அவன் பூரா காலி குக்கா திருடனும், அந்த திருடனும், முக்கா திருடன், முழு திருடன், காத்திருடன். எங்கள்ல ஆடெல்லாம் திருடல. ஆமா ஆமா. போங்கடா பொலப்பத்து பயிலுங்களா. ஆமா. என்ன செந்தில் பாலு? அவர் தான், அவர் சமன் கொடுத்துட்டீங்கல்ல. அது வர்றாரா வரலையானா போய், வரலைன்னா போய் அரெஸ்ட் பண்ணு.
arrest பண்ணலாம். கோர்ட்ல பெயில் கொடுத்தா போறாரு. உனக்கு என்ன வலிக்குது? நீ எதுக்கு இப்ப செந்தில் பாலாஜி பத்தியும் அவர் தம்பி நான் என்ன சொல்றேன், இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுன்னு வச்சிங்களேன், நாங்கள் வீட்டிலனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல, அது தப்பு தான், இருந்தாலும் பண்ணுறீங்கல்ல. ஏன் அவருக்கு தெரிஞ்சவன் போனவன் ஃப்ரெண்டு போனதெல்லாம் அது இப்போ செந்தில் பாலாஜிக்காக உங்களை மாதிரி ஆளுங்களை தூக்கி போனோம், இல்லை செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து ஆளுங்களை தூக்கி போகணுமா இல்லையா போலீஸ்? ஏன் தூக்க மாட்டாங்க? அதெல்லாம் போலீஸ்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட எது கேட்குற? நான் தான் போலீஸா? திருடனா? கரெக்ட். ஆமா திருடன் தான். இப்போ என்ன பண்ணுன்ற? அப்புறம் என்ன மஸ்துக்குடா கேட்குற? நாயே வெரிஃபிகேஷன். ஆமா, உனக்கு அந்த அதிகாரத்தை எந்த நாய் கொடுத்துச்சு? வெரிஃபிகேஷன் தமிழ போடா. திருடனை திருடன் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தரணுமா? திருடனை இவன் பண்றான் திருட்டு நாய். ஆமா, இப்ப நான் சொல்றதுல என்ன தப்பு உங்களுக்கு? நீ தான்டா பக்கா திருடன், முழு திருடன், முட்டாள் பையல. நான் போய் 2Gல கொள்ளை அடிக்கல. எது? நான் போய் 2G பத்தி பேசுனேன்னா செருப்படி போடுவேன். ராஸ்கல் கூவத்துல முதல்ல இருக்குன்னு சொல்லி கொள்ளை அடிக்கல. அவன் எவன் சொன்னான்? மலமா கட்டி கொள்ளை அடிக்கல. ஆமா, என்ன நான் போய் பத்திரப்பதிவுல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி நான் கொள்ளை அடிக்கல. நான் திருட்டு நான் போய் சிங்கப்பூர்ல படுத்துக்கல. நான் படுத்துக்கல, இங்க தான் இருக்கேன். அது எப்படி உங்க ஆளுக்கு சிங்கப்பூர் போயிருக்கீங்க? ஏய், நீ மந்திரியா இருந்தா நீ சிங்கப்பூர் போயிருப்ப, லண்டன் போயிருப்ப, அமெரிக்கா போயிருப்ப, எல்லா நாட்டுக்கும் தான் போங்க. நீ சம்பாரிச்சிருப்படா நாயே. அவன் சம்பாரிச்சிருக்கான், அனுபவிக்கிறான். உனக்கு என்ன வலிக்குது? என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிக்கிறான். ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பூட்டை உடச்சுன்னு தெரியுமா? என்ன போய் திருடன்றீங்க? எவ்வளவு 1/2 மணி நேரம் ஆச்சு அந்த பூட்டை உடைக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அவ கழுத்துல சைலிய எப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இதெல்லாம் பெருமையா? பெருமைதான்டா. திருட்டு நாய்களா நீங்க திருடி போட்டு எங்க மேல பழிய. ஐயா, உங்களுக்கு யாரை பார்த்தாலும் இப்ப திருடனாவே தெரியுதா? ஆமா, அந்த பக்கா திருடே, முழு திருடே, முட்டா திருடே. இல்ல, அப்போ நடம்பு நாடி எல்லாத்தையும் திருட்டு இது ஏற்று இருக்கு. அதனால யாரை பார்த்தாலும் திருடனா தெரியுது. ஆமா, இப்ப என்ன செய்யணுன்றீங்க? என்ன செய்யணுன்றீங்க? கூட்டு போய் தனியா ஒரு ஜெயில கட்டி, ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, உங்க ஆளுங்கெல்லாம் ஏற்கனவே அங்க இருக்கிறவனையும் கெடுத்துருவீங்க. ஆமா, அதனால தனி ஜெயில இப்போ கலப்பிடுங்க அவங்களுக்கு. போடு, திராவிட ஜெயில். பண்ணலாமே. இப்ப சிறைக்குள்ளே மணல்லாம் பாதிக்கப்பட்ட தனியா ஒரு செல்லு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜெயிலே தனியா கட்டிடுறோம். திருட்டு திராவிடன்ஸ் ஜெயில். திருட்டு திராவிடன். ஏய், இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்காதடா. கேட்கணுமே நானு. என்ன மஸ்து கேக்குற? சின்ன பையன் விளக்கம் புரிஞ்சுக்கணும்ல நானு. அப்புறம் என்ன மஸ்து பேசுற? சும்மா இரு. பாரதேசி பையன். திராவிடன்னா திருட்டு ஒத்துக்கிறீங்கல்ல? திராவிடன்னா திருட்டு இல்லடா. திராவிடம். சாரி, மாத்தி சொல்றேன். திருட்டுனா திராவிடம். எப்பா, உனக்கு மூளை கலந்து போச்சு. அவர் உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து அவருக்கும் கொஞ்சம் ஏதோ அவரே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இன்னும் பழைய நிலைக்கு வரலன்ட்டாரு. அப்படியா? அப்படியா மூர்த்தி? பொங்கல்லாம் வச்சு பார்க்கல நீங்க? அப்படியா? கோழி எடுத்தீங்களா, கடை வெட்டீங்களா? நீங்க தான் கடை வெட்டுவீங்க. சரி, உங்களே வெட்டிட்டோம்ல. ஓ, போங்க. இது உடத்த பக்கம் திருப்பாதீங்க. 29ல பாருடா விளங்காத நாய. என்ன சம்பந்தம்? யாரோட? நாங்க யாரோடையும் போக வேண்டிய முடிவு பண்ணிட்டோம். யாரு கூட போனா என்ன? 29ல பாரு. பதவி எவன் கொடுத்தான்னு போறதுனா தான் இப்பயே போயிருப்போமே. 20 MP எங்க கையில இருக்க. உடனே போனா திட்டுவாங்கல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து போவீங்க. அவங்க ஒருத்தருந்து பாரு. எத்தனை நாளைக்குன்னா விஜய் கூட போறீங்களா? என்ன நாங்க யாரு கூடயும் போகலப்பா. எங்க கூட தான் எல்லாம் வரப்போறாங்க. பொறுத்திருந்து பாரு. இதைத்தான் சொல்லிக்கிட்டீங்க 2 மாசமா. பாரு பாரு பாரு. கல்யாணத்தை வீட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குன்னு 16 கட்டு. அங்க போய் இது தாங்காது, 6 மாசத்துல கலந்துரும். என்னையா அது எதிர்கட்சினா அப்படி தாண்டா பேசுவாங்க. அபசகுரமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்தடா கலைஞருன்னா கலைஞர் என்ன கொலப்பிரசவம் ஆகிறது இல்லையா? கொலப்பிரசவம் தான். கல்யாணம் பண்றான், அவன் போய் கர்ப்பம் கலைஞ்சிருவான். கொலப்பிரசவம் இதெல்லாம் பேச்சாயா? பொறுத்து பார்ப்போம். என்னத்தை பொறுத்து பாக்குறது? சரி, முதல்ல பேசும்போது எஃப்ஐஆர் போடலன்னு சொன்னீங்க. ஏன் போடலன்னு சொன்னீங்களா? முதல்வர் விஜய் மீது அன்றைக்கே எஃப்ஐஆர் போடல. அது முதலமைச்சர் பண்ண தப்பு. தப்பா? தாய் உள்ளத்தினால போடாம நீங்க எதுவுமே சட்டப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? தாய் உள்ளம், நாய் உள்ளம், பேய் உள்ளம். அது எனக்கு நான் அன்னைக்கே பேசிட்டேங்க. அது எனக்கு ஏற்புடையது இல்லை. அது அன்றைக்கு
அந்த 5 பேர்த்து பேரில் அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தையும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். கொலை பண்ணது நீங்கன்றார் அமைச்சர். அது நீ வேற கேட்காதடா. இது இப்போ ஏற்கனவே நாங்கள் வேற வழக்கு போட்டோம். நீ ஒன்று அந்த அது போனோன்னா இன்னொரு இந்த வழக்கு இருக்கு. அதை வச்சு நான் பேசுனது. ஆமா, சரி நீங்க ஏன் போய் விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா நறுக்குன்னு திரும்ப கேட்குது நீதிமன்றம், பதில் சொல்ல முடியல. அதுதான் தப்பு தான். படிச்சிருக்கீங்களா இல்ல படிக்காத கூமுட்டையா? படிக்காத கூமுட்டை. என்ன அடிப்படையில் வழக்கறிஞர்லாம் போயிருந்தாங்க இன்னைக்கு? என்ன எந்த நேரமும் 24 மணி எங்க திருடுறதுன்னு யோசிக்கணும். எந்த அப்புறம் வேலை மூளை எப்படிதான் வேலை செய்யும்? விளங்காது இல்ல. உங்களெல்லாம் ஆட்சி அமர விட்ட பாருங்க 5 வருஷம். எங்களை சொல்லணும் இப்படின்னா பதில் பேசிட்டு போங்க. நீ யாரா ஓட்டு போட்டது நாய்? ஓட்டு போட்ட நாயா? நீ ஓட்டு போட்டியா? எங்களுக்கு போடலையா? நீ போட்டேன்னு யாருக்கு தெரியும்? நான் போட்டோ எடுத்த காட்ட முடியும். போட்டோ எடுத்தெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டேன்? மனசாட்சிப்படி ஓட்டு போட்டிருக்கோம். யாருக்கு? திமுகவுக்கு தான். உதயசூரியன் சின்னத்துல நீங்க போட்டீங்களா? என்னைக்காவது நீங்க போயிட்டு திமுகவுல இருக்கிறவனே மனசாட்சி இல்லாதவன் நம்ம சொல்றோம். இதுல உங்களுக்கு ஓட்டு போறோம் மனசாட்சியா இருக்கணுமா? அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுற? திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? பணத்தை கொடுத்து ஏமாத்துறீங்க. இந்த வாட்டி பாருங்களேன், பணத்தை வாங்கி அவன் ஏமாத்திட்டான் நம்மள. இங்க பாரு, இத நாங்க ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மக்கள். எங்களுக்கு எங்க மக்கள் ரெஸ்ட். நாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துப்போம். திரும்ப நாங்க பூட்டை உடச்சி கை வலிக்குது. கை வலிச்சு. ஆமா, ஏன்னா இதெல்லாம் கண்ணை வச்சது கள்ளக்கோள் வச்சது எல்லாம் யாரு வச்சாங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். நாங்க கண்ணக்கோள் வச்சோம், பூட்டை உடைச்சோம்னா எவன்டா நம்புவாங்க? யாரு சொல்றாரு கண்ணக்கோள் வச்சது? யாருன்னு அவர்கிட்ட கேளு. நான் ஏன் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். அது நீங்க சொல்லுங்க. பதில் நாங்க சொல்ல மாட்டோம். அவர் கேள்வி கேட்டா நீங்கள் கொள்ளையடித்ததில் எவனுக்கெல்லாம் கூட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நாங்க எவனுக்கு அந்த வேலை பாக்குறது இல்லை. அதனாலதானே எல்லாம் அங்க வந்து வாசிச்சுட்டு இருந்தானுவா. அது வாய்ச்சதுக்கெல்லாம் பங்கு கொடுத்தது. எனக்கு வாசிச்சதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் வாசிச்சுட்டே இருக்காரு. நாங்க வந்து தாவே காட்சியில இருக்கோம் அமைச்சரவையில, ஆனா வந்து கூட்டணியில இல்ல. எப்படின்னா அது அவருக்கு எனக்கு தான் உள்ள பரிபாசை, அவ்வளவுதான். அது ரெட்டலையா? போறீங்க அதிமுக போறீங்களா? டேய் 2 சைபர் 200 அவ்வளவுதான். கூப்பி அதுதான். அது நீங்க யார சொல்றீங்க? நீங்க போடா தெரியலன்னா பொத்தி 200 கோடியா? சொன்னதே நீங்க தான். இப்ப 200 கோடியா? சோபாவலையா? சொன்னதே இவர் தான். 200 கோடி சொன்னதே இவர் தான் போன சேனல்ல. இல்ல நீங்க என்கிட்ட சொல்ல. இப்ப மூர்த்தி இது 200 கோடி கொடுத்தாங்க, இதை நான் சொன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். 3000 நீ சொல்லுனா நான் சொல்லிட்டு ஒண்ணு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏன் இப்படி சொல்றீங்க? என்னங்க நீங்க தானங்க சொன்னீங்க 200 கோடி. நான் கூட சேர்த்து ஒரு 50 கோடி, 250 கோடி, 250 கோடி நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. அதையே இப்படி சுத்தி வளைக்கிறீங்க. நான் தான் சுத்தி வளைக்கிறேன். சுத்தி வளைக்கிறார்ல, இன்னும் அவரே சொல்லல. சோ இவங்க சுத்தி வளைக்கிறாங்க. யார் அது? யாரு? அதாவது யாரும் தெரியாது. ஐயா என்ன தெரியுமா சொன்னாருங்க? இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியுமா? அப்போ நம்ம யாருக்கிட்டாவது கொடுத்து என்னன்னு பாரு, இல்லை இந்த பணத்தை எடுத்து போய் எங்கன்னா ஒரு இடத்துல வைங்க. நம்ம எங்கே வைப்போம்? ஊட்டி இரவானத்தில் வைப்போம். பீரோ வந்தால் பீரோவில் வைப்போம். இல்லை இப்போ இவங்க மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்தா இவங்க ஒரு இதை மாதிரி கோட்டீஸ்வரர்கள் இவங்களுக்கு தெரியும்ல. அங்கே எடுத்து இந்தாங்க ஒரு 200 கோடி இதை கேட்குறப்ப கொடுங்க, ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் போட்டுங்க, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு பழக்கம் இல்லைல்ல. அந்த மாதிரி இவங்க கொடுத்த காசை இவங்ககிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிக்குது. இவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ இங்கேருந்து நான் வந்து அங்கே போன உடனே வா மாப்பிள்ள தந்துருவோமா தருவோமான்றாங்க. நீ வேணா சொல்லு, நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லு, உனக்கு எப்பறம் வந்ததுன்னு கேட்பாங்க. அதை தான் ஐயா அப்படி சொல்றாரு. திருடி பங்கு கொடுத்துட்டு பங்கை வாங்கி வச்சுக்கின்னு இப்போ பேச பார்ப்போம். அதனாலதான் அவர் ஒருத்தர் மட்டும் தேங்குறாரா? எல்லாம் போயாச்சியா? அவர் ஒருத்தர் மட்டும் தேங்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்? இப்படிதான் காரணமா? அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எல்லாம் பெனாயில் பாட்டோட அலையிறானுவா. நான் சூப்பராக க்ளீன் பண்ணுவேன். நீங்க கேட்டு பாருங்க அண்ணாரி வெள்ளத்துல என் தொடப்பம் கட்ட தொடப்பம் தான், ஆனா செமையா இப்போ க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ போட்டியே 2 பேருக்கு தான். அதால தான் இவனை அவன் ஒழிக்கணுன்றான். இவங்க ஒன்றும் யாரையும் சொல்றது இல்லை. அவன் சரியாகவே க்ளீன் பண்ண மாட்டான். அவனுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டீங்க. அந்த பொம்பளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. 10 + ஒரு MP கொடுத்துட்டீங்க அப்படின்னு இது குழச்சின்னு கிடக்குது பாவம். சொந்த சின்னம். அதால அது இப்போ அங்கே பேசுகிறாங்களாம். ஏய் ஏற்கனவே இவனுங்க அச்சு பிடிச்சின்னு கக்கூசை கழுவி இருந்தானுவாங்க பாரு. இங்கேயும் வந்து பார் இந்த சிலப்போ
கல்யாணம் பந்திலாம் பார்த்துட்டு டேய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரமாக பஞ்செலாம் முடிட்டோம் ஆமா உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி இப்போ போட்டே இவங்க 2 பேருக்கு தான். யாரு சாமி எஜமான்னு சொல்றது? நான் ஒபாமாவே ரேஞ்சிங் என்ன வச்சுட்டேன். ஒருபடி மேல போயிட்டாரு ஒபாமா தாண்டி. ஒபாமா கூட தப்பு பண்ணாராம் திரும்ப. ஆமா தப்பே பண்ணல அப்படின்னு 2 வார்த்தை அவர் விட்டாராம். இவர் எதுவுமே விடலையா? அட மானம் கட்டவனே, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அங்க போன நீ. பார்க்கும்போது எப்படியா இருந்துச்சு? இத்தனை நாளைக்கு எங்கிட்ட இருந்து பாட்டு பாடினியப்பா, டக்குன்னு அங்க போய் உடனே ஜம்ப். நான் என்ன சொல்றேன், அவனுங்களுக்கு மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாத பயிலுவோம். எங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஐயா உங்க ஜாதிக்காரன் தானே, உங்க ஜாதி சாத்துல ஜாதி ஜாதின்னு எதுக்கு ஜாதி இருக்கு? எல்லாத்துக்கு ஜாதியை பத்தி பேச. இப்போ இதே நான் திட்டுன்னு வச்சுங்க, ஜாதியை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இல்லங்க அது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க ஒட்டுமொத்த ஜாதிக்கு அது அசிங்கமா இல்ல? அதெல்லாம் அவங்க அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க. நீங்க உடனே உங்க சங்கத்தை கூட்டுங்கய்யா. எங்க சங்கத்தை கூப்பிட்டு எங்க ஜாதியில இருந்து ஒதுக்கி வைக்க சொல்றீங்க? ஆமா இந்த மானகட்ட போய் நம்ம மானம் எடுக்கிறோம். அட நீ வேற. ஏதோ ஒரு படத்துல இந்த காய்கறி கடையில போய் ஏதோ ஒரு மாமூல் வாங்க நிப்பாளே, என்ன ஏட்டையா என்னதான் ட்ரைனிங்ல கத்துக்கல அந்த மாதிரியா? அந்த மாதிரி போய் இருக்கிற வைக்க முட்டி முட்டி தள்ளல. எதுக்கு போற ஒரு அந்த இவர் சொல்றாரு கண் பார்வை சரியா இல்ல, மூர்த்தி உண்மையிலே கண் பார்வை சரியில்லை, நினைவும் மாறுது. எங்க மாறுது? நடிச்சிருக்காங்க பாவி. அப்படியா? ஆமா, இந்த மல்லை சத்யா அவங்க பிள்ளைங்க சண்டை வந்ததுல அப்பா அவனு போயிடுவார் பொழுது பார்த்தா இப்போ மஞ்சள் அரைத்தாயா என் குல பெண்களுக்கு இப்ப வேற ஒரு சிலம்ப கம்பு மாதிரி கையில வச்சுன்னு போறாரு. வாடா என்ன தாண்டி தாண்டா அவனு அப்படின்னு அதெல்லாம் எச்ச துப்பி தொடச்சிட்டாரு. அப்படித்தானயா? சத்தியம் என்னாச்சு? நீங்க சொல்ற சக்கரம் மலையாச்சா? உண்மைதான். உங்க வகையறவே இப்படித்தானா? டேய் அதாவதுங்க இந்த அளவுக்கு பரவாயில்ல. வைக்கோ ஏதோ வந்து கக்கூச கைடு இருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம், கல்லெடுப்பு எடுத்துருக்கோங்க. அவரு புள்ள, அவருக்கு அறிவாளத்துக்கு அவன் அவன் உருட்டு இருக்கே உலகமாக உருட்டு. எங்க அப்பா கிட்டே கட்ட தொடப்பான், என் கையா தொடப்போம். அவரு சாமி எப்பா நான் கூட பல சாதி மக்களை பார்த்திருக்கேன், இந்த மானங்கட்ட பயில மாதிரி நான் பார்த்ததுல சாமி. நான் தான் சொல்றேனே, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இப்படிதான் எனக்கும் அவருக்கும். சாதி விட்டு எடுங்க முதல்ல. அது கம்மாவார் நாயுடு சங்கத்துல தான் நீக்க முடியும், நான் நீக்க முடியாது. அவர் ஜாதியில இல்லை. எங்க அவர்கிட்ட ஒரு தெலுங்குல ஒரு வார்த்தையை பேசு, இங்க வந்துரும் கோபம். ஒரு நாள் நானும் முனாதியும் மதுரை கெஸ்ட் ஹவுஸ், அதாவது தமிழ்நாடு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் பேசணும், தெலுங்கில் தான் பேசுவோம். நான் உண்மையை தான் பேசுகிறேன். ஆமாம் தமிழர் தான், ஆனால் தெலுங்கில் பேசுவேன். அடிஷ்னல் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு. ஆமாம் எங்களுக்கு சாம்பார் தான், ஆனால் கருவாடு தெலுங்கு. தெலுங்கு அடிஷ்னல் லாங்குவேஜ் தான். அதில் பேசிகிட்டு இருக்கோம். மோர் தான் மிளகாய் போல கருவாடை போட்டு வறுத்துருவோம், இவர் தாளிச்சிருவோம். நான் சொல்கிறது எப்பன்னா 2099 அதான்டா வந்தாரு. நாங்க 2 பேரும் தெலுங்குல பேசிட்டு இருக்கோம்ல, அப்படி பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே அப்படியே பேட்டியா வந்துருச்சு. ஜட்டி போட்டுந்தா பட்டா பட்டி அது என்ன கழுது வேட்டியா வந்துருச்சு. அவ்வளவு கோபம். பட்டாபட்டியா நான் என்ன அந்த ஆளை முகத்திலே முழிக்கிறது பாவம்னு நினைக்கிறேன். பேசுறோம் நம்ம. நான் அப்புறம் உடனே முன்னாடி வந்து கமர்ஷி நான் போயிட்டு வரேன், அந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆமா என்னையும் பார்த்துட்டாரு, தெலுங்குல பேசுறதும் பிடிக்காது அந்த ஆளுக்கு. ஆட்கள் தான் தெலுங்காரனை பார்த்தா பிடிக்காது. அதான் இவரு தான் தெலுங்காரன்னு சொல்லிட்டு வாங்கல்ல. அதாவது இந்த மாதிரி காமாட்சி இப்ப தமிழ்ல பேசக்கூடாதா? ஓ இருக்கலாம். இப்போ 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 நமக்கு இயல்பா ஒரு தெலுங்காரர் வச்சுங்க பேசினே இருக்கும்போது நான் அந்த பாசத்தை இவருக்கும் தெலுங்கு வந்துச்சுன்னா எந்திரகா எந்துக்குறா அப்படின்னு யாரா எடுத்து போட்டாரா என்னடா பண்றது? அதனால அவர் தெலுங்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பேசுவார். இதே வைக்கோ தமிழ் நாங்கள் தான் கத்திருந்தோம் முதல்ல இருந்து. எப்பா அப்பா
வாழு அதிரான்னு ஒரு கட்டத்தில் வைக்க பேசினார். ஆம், நான் தெலுங்கன் தான், ஆனால் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம். ஏப்பா மூடு நீ, நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்போ, அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தோட தெலுங்கெல்லாம் வந்து செஞ்சது போதும், நாங்கள் தமிழராக பார்த்துக்கிறோம்பான்ட்டோம்ப்போ. அதால் அவர் ஒரு காலத்தில் அவரே ஒத்துக்கினார், இன்னும் அவர் ஒன்றும் மறுக்க போகிறது இல்லைன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் அந்த பாசத்தோட அந்த காது துடிக்கல, தெலுங்காருக்கு அந்த காது துடிக்கல, இது இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த இது அரசியல்லையே சரி, அரசியல்ல தான் பண்ணீங்க, அவர் சம்பாதிச்ச அளவுக்கு வேற எவனும் சம்பாதிக்கல. அரசியல்ல தான் நீங்க படத்தை நம்ம தாங்க முடியல தமிழ் ஆளுகளை. இப்ப கடைசியா படத்துலயும் கடவுளையும் விட மாட்டீங்களே. எங்க முருகனை கடைசியா கொண்டு போய் இமயமலையில பிறந்தாரு, வடக்க பிறந்தான்னு கொண்டு போய் ஏன் அந்த அலட்சாட்டியம் பண்றீங்க? நாங்க எங்கடா சொன்னோம்? யாரு சொன்னா? இந்த படம் எங்க எடுத்தது? காலாபார் யாரு? ஜூனியர் என்டிஆர் யாரு? ஜூனியர் என்டிஆர் யாரு? என்ன மொழி பேசுறவரு? ஏன்டா என்ன மொழி பேசுறவரு? என்ன மொழி பேசுவாரு? அவரு தெலுங்கு மொழி பேசுவாரு. நீ அவர்கிட்ட போய் கேளு. என்கிட்ட என்ன மஸ்து கேக்குற? என்கிட்ட என்ன மஸ்துடா கேக்குறா? நீ அவர்கிட்ட போய் கேளுடா. அறிவு கட்டவனே. தெலுங்குனா நான் திராவிடியன். ஐயா, இப்போ இங்க ஏதாவது காவேரி பிரச்சனை தீர்மானம் போட்டா அங்க இருக்கிற தமிழ் ஆளை பிடிச்சி குத்துறானும் இல்ல, அந்த மாதிரி நியாயமா இல்லையா? எம் கடவுளை வடக்கே பிறந்தாரு கிழக்கே பிறந்தாருன்னா எம் கடவுள் நீங்க யாரு? இருடா, முருகனுக்கு யாரு அப்பன்? யாருடா? ஏன் தெரியாது? யாரா முருகனுக்கு அப்பன்? தெரியாது, நீங்க சொல்லுங்க. சொல்ல போனா சிவன் தானடா முருகன் அப்பன். சிவன் பார்வதி தானடா. அவங்க எங்கடா பிறந்தாங்க? இமயமலையில தானடா பிறந்தாங்க. அப்புறம் சிவன் எங்கடா இருக்காரு? ஐயா, லிங்க இன்னைக்கு பனி தான் வந்து நிக்குது. எங்க நிக்குது? இமயமலை. இங்க பாரு, சிவனுடைய அரங்கமே அவங்க இமயமலை. புரிஞ்சுக்கோ. சிவசாமான பக்கத்துல வச்சுக்கின்னு சிவன் போய் அங்க பிறந்தான்றீங்க. அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் இல்லை. அவன் வந்து வடக்கத்தியா அவன். நான் சொல்றேன். நீ ஏன்டா சொல்லணும்? பரதேசி. நான் தானே உன் கடவுள், என் கடவுள் இல்ல. நல்ல வேலை, உன் கடவுள். ஆந்திராவில் நான் பிறந்த ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து பெட்ல தான் முருகன் பிறந்தான். அவன் தெலுங்காரன்னு சொல்லாம போனேன் பாரு. அவர் உண்மையிலேயே சிவன் பார்வதியே நீ எங்க பிறந்தாங்க அவங்க என்ன ஆதாரம்? அப்ப முருகனுக்கு நீ தமிழ் கடவுளுக்கு ஆதாரம் குடுறா நாயே. ஏன்டா ஒரு பரதேசி ஒருத்தன் பாட்டு பாடிட்டு போனான்னா சரியா போயிருமா? யாரா தெரியாதா முருகனை பத்தி பாடினது? அது யாரு? நான் மஸ்துக்கு சொல்லணும் போ. ஏன் அதுலயும் மம்பிள் தூள் என்ன 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 தொட்டாச்சு விட்டாச்சு? ஐயா என்ன ஐயா தெலுங்குல சொல்லுவா? என்ன தெலுங்கு சொல்லுவா? தமிழ் அவ்வளவு குத்துது பாருங்க. ஆமா, நாங்க சுந்தர தெலுங்கில் பாட்டு செய்துன்னு பாரதியார் பாடினாரு, நாங்க கேட்டு தானே இருக்கிறோம். தமிழ்ல ஒரு வார்த்தை அவர் குத்துது பாரு. பாரு, நாங்க பாரு, நான் மொழி வெறியன் அல்ல. ஆமா, முருகனுக்கு அப்பா அம்மா யாரு? முருகனுடைய அப்பா அம்மா மொழி வெறியனா இல்லன்னா கலைஞரை பத்தின தெலுங்குல பேசிருப்பியா? ஐயா பேசிருப்பாரா? அதுல என்ன தப்பு? மொழி வெறியன் தானே. என்னங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாஷையில பேசணுமோ அந்தந்த பாஷையில பேசுறோம். இதுல என்ன தப்பு? இல்லைங்கய்யா, ஒரு இணக்கம் வரும் தானே, அவங்களை மீறி அந்த மொழி வருது. அப்படி எல்லாம் மீறியும் வரல, மீறாமலும் வரல. எல்லாமே இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி கூட தெரியும்னு வச்சுக்க. 5-6 மொழி தெரியும். அவங்கள பார்த்து என்னைக்காவது நீ தெலுங்குல பேசிருக்கியா? யார் சொன்னா? யார் சொன்னா? இதுவரை நான் அந்த அம்மா கிட்ட தமிழ்ல பேசினதே இல்ல. பல முறை சந்திச்சிருக்கேன், பல முறை பேசியிருக்கேன். தெலுங்குல தான் பேசியிருக்கேன், தெலுங்குல தான் பண்ணிருக்கேன். ஜெயலலிதா தெலுங்குறா? ஜெயலலிதா தெலுங்குல கன்னடம். ஏன் அப்ப அவங்க போய் தெலுங்குல பேசுறீங்க? போனாலும் என் மொழியை நான் விட்டு கொடுக்க. அந்த அம்மாவுக்கு தெலுங்கு தெரியும், அதனால தெலுங்குல பேசுறோம். ஏன்னா அது மாப்பிள்ளை யாரு? அதாவது ஏன் நீங்க பிஜேபியில இருந்தீங்கல்ல? ஆமா, உமாபாரதின்னு ஒரு தலைவர் இருந்தாங்களா பிஜேபி? ஆமா, மத்திய பிரதேச சிஎம். நான் இருக்கும்போது தான். அவங்க வந்து இங்கே வந்து நம்ம தீவித்துறையில் ஒரு கூட்டம் போட்டாங்க. ஆமாம். அப்போ கூட்டம் போட்டு பேசின்னு இருக்கும்போது சிவனின் அந்த ஆணிவேரை தேடிக்கொண்டே இருந்தோம். அந்த ஆணிவேர் தென் தமிழகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்னையா சொல்லணும்? சிவன் எங்க பிறந்தாரு? அந்த அம்மா சோக்கு நான் காதுல கேட்கல. உங்க காதுலலாம் விழுகாது. உங்களுக்கு ஜூனியர் என்டிஆர் சொல்றதே காதுல விழுங்க. சேரிக்குள்ள இருக்கிற சேரிக்காரர்களை வந்து விரதமா பாக்குறீங்க. ஆனால் அந்த சேரியின் தலைவன் சிவனை கும்பிடுறீங்களே,
அது தீட்டு இல்லையான்னு பல கேள்வி வருது. அந்த கேள்வியெல்லாம் ஐயாவுக்கு இல்ல இல்ல தெரியல. சிவனை ஏன் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்னா அவர் மது மாது மங்கை எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா இங்க எஸ்சி தலைவர் எஸ்சி தலைவர் உண்மையை தாண்டா சொல்றேன். இறைவா போற்றி இறைவா போற்றி டேய் அதுதான்டா நீங்க சொந்தம் கொண்ட இங்க பாரு கற்பனசாமி, அதுக்கப்புறம் வேல்முருகன் எல்லாம் கற்பனசாமி கடவுள். சிவனை பத்தி சுடுகாட்டு காப்பான்னு சுடுகாட்டு யார காப்பா? சிவன் தான் காப்பாரு. இல்ல இவ்வளவு நாளைக்கு நீங்க சிவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த இடத்துலதான் அவருடைய ஆதி தொடங்கியதுன்னு. உடனே போட்டீங்க பாருங்க மது என்னையா அது? ஆமாடா இவங்கெல்லாம் வாயில வச்சு சிவனை கும்பிடும் போது நீங்க என்ன பொங்கல் புளியோதரை வச்சா கும்பிடுறீங்க? நீங்க மது அவரு கடவுளா கடவுள் இல்லையாங்கிற பிரச்சனை போங்க. ஆமா நாங்க இருக்குன்ட்டா எங்க ஆளு, அவருக்கு பிறந்த பிள்ளை எங்க ஆளு, நீங்க யாரு சொல்றதுக்கு? இங்க பாரு நீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு? அவன் சொன்னானே அவன்கிட்ட போய் குடிடா, நீ அவன்கிட்ட குடி, என்கிட்ட எதுக்கு வர்ற? நீங்க அந்த ஆளு தானே? நான் அந்த ஆளு இல்ல. அவனும் அந்த வைகோவுக்கு சொந்தக்காரன் தான். அவனும் நீங்க எந்த ஆளு? வைகோவுக்கு சொந்தக்காரன்டா அவன். உங்கள்ட்ட கேக்குறேன். வைகோவுக்கு சொந்தக்காரன் உங்க சொந்தக்காரன் தானே? இல்லங்க வைகோ எப்படி எனக்கு சொந்தமாகும்? அவருக்கு அம்மாவாரு, அத அவனும் கம்மாவாரு. இப்ப எல்லாம் பேசினா கடுப்பாயிடுவேன். கடுப்பு என்ன கடுப்பு என்ன உண்மையா? ஆமா கம்மாவாரு அம்மாவாரு. ஆமா சிம்பிள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல? எங்களுக்கு எல்லா தெலுங்காரும் ஒண்ணுதான். எதுக்குடா அப்புறம் எதுக்குடா ரஜினி எதுக்குடா இமயமலைக்கு போறாரு? இமயமலை சுத்தி பார்க்க போறாரு. என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இமயமலைக்கு சுத்தி பார்க்க போறாரு. சரி அடுத்த தடவை ஒன்னா சின்னமலைக்கு போக சொல்லுவோம். சொல்லுவோமா? முருகன் இப்ப எங்க இருக்காரு? முருகன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அவங்க அண்ணன் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அவங்க அண்ணன் எங்க இருக்காரு? என் மனசுக்குள்ள இருக்காரு. உங்க கை விரல்ல இருக்காரு. கை விரல்ல இருக்காரு, என் மனசுக்குள்ளயும் இருக்காரு. யாரு? அவங்க அண்ணன். அவங்க அண்ணன் என் கை விரல்ல இருக்காரு, முருகன் என் இதயத்துல இருக்காரு. கடவுள் தானே அவரு? அவங்க அப்பா மட்டும் தமிழ் கடவுள் தானே? தமிழ் கடவுள் தான். அப்புறம் ஏன் இப்படி பேசுறாங்க தெலுங்குல இருந்து? அவன் இவன ஒரு குறுக்கு மாதிரி எவனோ ஒருத்தன் கதை எழுதுறான், எவனோ ஒருத்தன் நடிக்கிறான். சொன்னீங்க முருகன் வந்து தமிழ் கிடையாது, அவர் வடக்குல, நீங்க சொன்னீங்க. ஆமாடா சிவனுக்கு வந்து அவன் என் கடவுள்னு சொல்லி அவன் அங்க கும்பிடுறான். சரி அவன் வந்து இதுல தென்னாடுடைய சிவனே, தென்னாட்டவருக்கு சிவன் பேரு, பாக்கி எல்லாம் என்னன்னா இறைவான் கூப்பிட்டு எப்படின்னா பேர் சொல்லி கூப்பிட்டுக்க. எங்களுக்கு சிவன். காசிக்கு போனேன்னா அது காசி விஸ்வநாதரா அங்க தரிசனம் கொடுக்குறாரு. ஐயா இருங்க, வெரி சிம்பிள் ஐயா, வெரி சிம்பிள் ஐயா. உங்களை அங்க தெலுங்குன்ற இங்க தமிழன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க ஒரு பேரு அங்க ஒரு பேரு, ஆள் ஒண்ணு தானே. இருந்துட்டு போட்டு இப்ப என்ன இருக்கு? அதனால முருகனே இல்ல, தமிழ் கடவுளே இல்லன்னா நீங்க எப்படி? தமிழ் முருகன் இருக்காரு இல்லைன்னு சொல்லல, சிலை இருக்கு. தமிழ் கடவுள் எனக்கு தேவை, தமிழ் கடவுள். சரி உங்க இல்லைன்னா உங்க தெலுங்கார் கடவுள் என்னன்னு கொடுங்க, நாங்க வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெலுங்காவது கடவுளாவது. அவர் யார்? கடவுள் ஐயா. ஏழுமலையான் யாரு? ஏழுமலையான் ஏழுமலையான் யாரு? யாரு? இல்ல அது வந்து பெருமாள் சாமி. பெருமாள் இல்லையா? அது பெருமாள் சாமி முருகர் கோயில் தானே. பெருமாள் சாமி அதையும் சொந்தம் கொண்டாடிடுவாங்க. ஆமா அதுவும் எங்களோட நாங்க பாத்து கொடுத்தோம். அவர் கூட முருகன் சிலை தான் அது. ஆமா ஆமா ஆமா. யார் இல்ல வச்சுக்கோடா, எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நான் தான் வேண்டாம்னு சொல்றோம். முருகன் ஒண்ணுதான் எங்களுக்கு எதுவும் வேணாம்டா. ஐயா எதுவுமே இல்ல, கடவுள் கூட இல்லையா? எங்களுக்கு வச்சா எது வேணாம்ல, எங்களுக்கு எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். இங்க இருந்து வந்தீங்க இங்க இருந்து இப்படியா? இப்படி சொல்லிதான் நாசமா போச்சு. இன்னமும் இப்படி சொல்ற. இப்படி போட்டாரு. ஆமா அவர் இப்படி போட்டாரு. ஆமா நீங்க இப்படி போட்டீங்க. இப்படி போட்டேன். சர்வநாசம். ஆமா திருந்தலையாடா. நாங்க என்னடா தெருவுலயாடா தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? போடா போ. சரி நன்றி. நன்றி.